என்ற எங்களை கடந்த பல விவகாரங்கள் இதில் உள்வாங்கப்படும். அவ்வாறான விடயங்களை ஒரு சமூகமாக நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப் போகிறோம்? இதில் இளையவர்களுடைய பங்களிப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தப் போகிறோம்? இவற்றுக்கான நிரந்தரமான ஒரு கட்டமைப்பையும், அதற்கான நிரந்தரமான ஒரு தளத்தையும் எவ்வாறு உருவாக்கப் போகிறோம்? நாங்கள் பல பணங்களை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான ஒரு ஒரு நிரந்தரமான நிலையம் சர்வதேச அரங்கில் அமையுமாக. ஏன் அது சர்வதேச அரங்கில் அமைய வேண்டும் என்று சொன்னால், தாயகத்தில் அமைந்து விட்டால் அதை நாளை ஒருவர் நெருக்குவாரத்துக்கு உள்ளாக்கலாம். ஆகவே இந்த இது குறித்த ஆவணங்களை சேகரித்து வைப்பதும், பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையும், அவற்றுக்கான தொடர்ந்து ஆய்வுகளை செய்வதற்கான முறைமைகளையும், இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால், எங்களுக்கான நிரந்தரமான ஒரு நிலையம் அமைந்தும் ஆக வேண்டும். ஜெனீவாவில் 2009க்கு முன்னர் ஒரு நிரந்தர ஒரு அலுவலகம் நமக்காக இருந்தது. இன்று இல்லை. அவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அவ்வாறு இருந்தால் 2009க்கு முன்னர் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு இளையவர் இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்குள்ளே இருந்தே வேலை செய்தார் அந்த அலுவலகத்தில் இருந்து கொண்டே. அவ்வாறு செய்ய முடியும்னா முடியும். அவ்வாறான வாய்ப்புகள் அங்கு இருக்கிறது தான் இருக்கிறது. அதே வெளியே நாங்கள் ஒன்று கூடுவதும், பக்க நிகழ்வுகளை நடத்துவதும் மட்டும் எங்களுக்கான முன்னேற்றம் அல்ல. எவ்வாறு நம்மவர்களை உள்ளே இளையவர்களை வேலை செய்ய உள்ளே விடுவது, அங்கு இருக்கக்கூடிய பொறிமுறைகளை அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டு எங்களுக்கான வாய்ப்பாக அதிகரிப்பது என்ற பல விடயங்கள் இருக்கிறது. அதே நேரம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நிலையம் தமிழருடைய மனித உரிமைகள் விவகாரம் சொந்தம் அது சார்ந்த ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகளை செய்வதற்கும் அதில் மூத்தவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கான பொறிமுறை. ஏன்னா மூத்தவர்கள் வழிகாட்டியாக மட்டும் இருந்து கொள்ள வேண்டும். அதை கடந்த நிரந்தர செயல் வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எளியவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் விரயம் செய்கின்ற பணங்கள் எங்களுக்கான ஒரு ஒரு ஆழமான அத்திவாரமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் அமைத்துக் கொள்வதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கன தவறுகளை கடந்த காலங்களில் விட்டிருக்கிறோம். அது கடந்தவைகளாக இருக்கட்டும். வருகின்ற காலம் ஒரு காத்திரமான நகரமாக தமிழர் விவகாரம் எவ்வாறு கையில் கொள்ளப்பட போகிறது என்கின்ற பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை என்ன செய்ய போகிறோம்? அதற்கு செம்மணி ஒரு கேள்வியை கேட்கிறது. செம்மணி ஒரு தொடக்கமும் அல்ல, ஒரு முடிவும் அல்ல. செம்மணி இடையில் வந்தது. இதற்கு முன்னர் மன்னார் இருந்தது. மன்னாரில் 300 எச்சங்களை கிட்ட எடுக்கப்பட்டது. அவ்வாறே விடப்பட்டு விட்டதுங்கிறார். அதை பற்றி பேசுவதா? கொக்கு தொடுவாய் இருக்கிறது. இவ்வாறு அவ்வப்பொழுது எடுக்கப்பட்ட எச்சங்களுடைய தொடர்ச்சியை விட்டுவிட்டு இப்பொழுது செம்மணியில் நிற்கிறோம். நாளை செம்மணியை மறந்துவிட்டு இருக்க போகிறோமா என்பதுதான் கேள்வி. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க ஆக வேண்டும். அந்த தொடர்ச்சியை எவ்வாறு கைக்கொள்ளப் போகிறோம் என்கின்ற பொறிமுறை தமிழருக்கு ஒரு சவாலாக வந்து இருக்கிறது.